பூமியில் வந்து சில மாற்றங்கள் வந்து இப்போ நடந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறாக சில மாற்றங்கள் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலங்களில் மழை அடிக்குது, மழை காலங்களில் வெயில் அடிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலைவனங்களில் கூட இப்போ மழை பெய்யுது, அங்கேயும் பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நடக்காத விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது நல்லதா அப்படின்னு கேட்டால் இது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி இயற்கை விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, அதாவது மனிதன் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத உலகமாக இது மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால் வந்து தாவரங்கள் வந்து அழிஞ்சு போயிடும், மனிதர்கள் வந்து வாழ முடியாது, உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து கவலையை தெரிவிச்சிட்டு வர்றாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, வெப்பங்கள் வந்து அதிகமாயிரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தாவரங்கள் கண்டிப்பாக அழிஞ்சிடும், மனித இனமும் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதே கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து சொல்லிட்டு போயிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா நாகரிகம் உலகம் வந்து மாற்றிக்கிறல அப்படின்னா உலகம் வந்து கண்டிப்பாக அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாகரிகங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இயற்கை வளங்கள்லாம் அழிச்சிட்டாங்க, அவங்க இதை மாற்றிக்கிறல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவரும் அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இவரோட கருத்தை வந்து அமெரிக்காவோட நாசா வந்து ஏற்றுருக்குது. ஆமாம் இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இயற்கை வளங்கள் வந்து அழிக்கப்பட்டுட்டு வருது, அது நிறுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக உலகம் அழிவு வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலே வந்து சொல்லப்போனால் இது வந்து நம்ம ஏற்றுத்தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு நாமளும் இருக்கிற. என்ன காரணம்னா இப்போ உண்மையிலே வந்து இயற்கை வளங்கள் வந்து அழிக்கப்பட்டதுனால இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர்கள் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், பூகம்பத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறையா விதமான இயற்கை மாற்றங்கள்னால மனிதர்கள் வந்து இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இனி வருங்காலங்களில் இந்த வெப்பம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களில் உலகம் வந்து கண்டிப்பாக வந்து அழிவை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2600ஆம் ஆண்டு வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து தீப்பந்தம் போல் சின்னதாக சுருங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து உலக மக்கள் வந்து ஏற்று இயற்கையை பாதுகாக்கலை அப்படின்னா உலகம் அழிவு உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.